வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ளோஸ் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஒரு க்ளோஸ் சிஸ்டம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது. எ பிஸ்டன் அண்டு சிலிண்ட்ரிக்கல் மிஷின். கவனிங்க, இதுதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் மிஷின். இந்த சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் பிஸ்டன் ஒன்று இருக்குது. பிஸ்டன் இருக்குங்களா, இந்த பிஸ்டன். A piston and cylindrical machine containing a fluid system. So, இங்க நம்மளுக்கு ஒரு fluid system இருக்கு. As a steering device as shown in a figure. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்டிரர் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்டிரிங் டிவைஸ் சுத்துறதுக்கு இங்க சைடில் வெளியில ஓகேங்களா, சுத்துறதுக்காக ஒரு ரொட்டேட்டர் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், the piston is frictionless. அவங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க இந்த piston frictionless. ஸோ ஜீரோ கிளியரன்ஸ்ல தான் இருக்க போகுது ஸ்டார்டிங்ல. And it is held down against the fluid due to atmospheric pressure of 101.3 kilopascal. The steering device is turned 9500 revolutions. இது 9500 revolutions சுத்திக்கிட்டே இருக்கும். With an average torque கொடுத்துட்டாங்க 1.25 Newton meter. Okay, torque and the direction of rotation. Meanwhile, the piston of 0.65 diameter. இந்த piston உடைய diameter எவ்வளவு 0.65 meter diameter moves out 0.6 meter. so இங்க இருந்த piston ஒரு 0.6 மீட்டருக்கு இப்படி நவுத்தியாச்சு. ஓகேங்களா, இந்த சிலிண்டருக்குள்ள இப்படி நவுத்துனதுக்கு அப்புறமா வந்த டயக்ராம் தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் என்ன பண்றாங்க, ஸ்டிரர் வச்சு ரெவல்யூஷன் சுத்த வைக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்றாங்க, பிஸ்டன் இப்படி மூவ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஒர்க் நடக்குது இதுல. ஒரு ஒர்க் ஸ்டிரர் பக்கமா வர ஒர்க், இன்னொரு ஒர்க் பிஸ்டன் மூலமா வர ஒர்க். இப்போ எப்பயுமே ஒரு ஒர்க் சிஸ்டம் நோக்கி போச்சுன்னா, சிஸ்டம் நோக்கி இந்த பக்கத்துல இருந்து நம்ம ப்ரெஷர் அதிகமா கொடுத்துருக்கோம், இந்த பக்கமா கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம பாசிட்டிவ் ஒர்க்னு எடுத்துக்கணும். இது சிஸ்டமுக்குள்ளவே நம்ம நெகட்டிவ் ஒர்க் ஒன்று கொடுக்கணும். இது சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும் அது. ஸோ இது நெகட்டிவ் ஒர்க்னு எடுத்துக்கணும். ஸோ இது பாசிட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் ஒர்க், இந்த ரெண்டு ஒர்க்கையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைச்சிரும். So find the network transfer of the system கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, so first given எழுதுவோம். given first pressure எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 101.3 kilopascal. so pressure கொடுத்துட்டாங்க 101.3 kilopascal. இதுக்குள்ள எவ்வளவு pressure இருக்கு, பிஸ்டனுக்கான pressure. revolutions, இந்த ஸ்டிரர் எவ்வளவு சுத்திக்கிட்டே இருக்கு, revolutions 9500 revolutions. so அது n ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட், டார்க். எப்பயுமே ஒரு ரெவல்யூஷன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு டார்க் இருக்கும், 1.25 நியூட்டன் மீட்டர். அந்த டார்க் அளவுக்கு அந்த ரெவல்யூஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், டயாமீட்டர் ஆஃப் த பிஸ்டன். பிஸ்டனோட டயாமீட்டர் 0.65. அப்போ ரேடியஸ் என்ன வரும், 0.65/2. அவ்வளோதான். நெக்ஸ்ட், லென்த் ஆஃப் த பிஸ்டன். இதை லென்த்னு சொல்லக்கூடாது, இது மூவ் பண்ணது, அந்த மூவ் பண்ண டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, 0.6 மீட்டர். ஸோ இங்கிருந்து பிஸ்டனை இப்படி ப்ரெஷர் போட்டு இப்படி தள்ளியாச்சு. ஓகேங்களா, அப்போ இதுக்குள்ள அந்த ஸ்டிரரும் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா, ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் பை த ஸ்டிரிங் டிவைஸ் அப்பான் த சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஸ்டிரர் இருக்கு இல்லையா, எவ்வளவு ரெவல்யூஷன் சுத்திட்டு இருக்கு, அதை சுத்தி சுத்தி எவ்வளவு ஒர்க் தான் பண்ணிருக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 2πnt. இது ஏன் 2πntனா, ரெவல்யூஷன் சுத்திக்கிட்டே இருக்கு. 2π எவ்வளவு டைம்ஸ், n டைம்ஸ் அதோட டார்க். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு கிடைச்சிடும். ஸோ 2π எதுக்கு, அந்த ரெவல்யூஷன்ஸ், சுற்றுற ரெவல்யூஷன்ஸ் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் n, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ சுற்றி இருக்கு, என்ன டார்க்ல சுற்றி இருக்கு, இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ 2 எடுத்து அப்படியே எழுதிப்போம், இந்த π எடுத்து அப்படியே எழுதிப்போம். n, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளவு, 9500. கிவன்லேயே எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் 9500 இன்டூ t. t என்னது, டார்க். டார்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.25 நியூட்டன் மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து கேல்குலேட்டர்ல பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேட்டர் 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இன்டூ ப்ரெஸ் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பாட்டம்ல இந்த பை சிம்பிள் ஒன்று இருக்கும் எல்லோ கலர்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்டூ ப்ரெஸ் பண்ணுங்க, 9500 டைப் பண்ணுங்க, இன்டூ ப்ரெஸ் பண்ணுங்க, 1.25 டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் பார்க்கவா வரும், 74612.8 நியூட்டன் மீட்டர். இந்த டார்க் இருக்குதால நம்மளுக்கு நியூட்டன் மீட்டர்ல தான் வரும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதை நம்ம கிலோ ஜூலுக்கு மாத்தணும்னா இந்த பாயிண்ட்டை 3 டெசிமல் தள்ளி இப்படி வச்சிருங்க இந்த பக்கமா. அதாவது 1000ஆல
இது டிவைட் பண்ணும்போது இந்த பக்கம் போய்டும் ஸோ 74.6128 ஓகேங்களா கிலோ ஜூல் ஸோ இது கிலோ ஜூலுக்கு மாற்றியாச்சு ஸோ ஒர்க் டன் கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒர்க் இது ஃபர்ஸ்ட் ஒர்க்னது நெகட்டிவ் ஒர்க் நம்ம வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம் அந்த ஸ்டிரர் வச்சு அந்த ஃப்ளூயிடை வந்து சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும் ரெவல்யூஷன்ஸ் மூலியமாக அது நெகட்டிவ் ஒர்க்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்பான் த சரௌண்டிங்ஸ் இப்போ வந்து இன்னொரு ஒர்க் நடக்குது பிஸ்டன் மூலியமாக வச்சு நகர்த்துறோம்ல அது இன்னொரு ஒர்க் அந்த ஒர்க் டன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒர்க் டன் 2 இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ லென்த் இதோட மீனிங் என்னன்னா இந்த பிஸ்டன் எவ்வளவு ப்ரெஷர் போட்டு தள்ளியிருக்கும் அந்த பிஸ்டனோட ஏரியா என்ன அப்புறம் அந்த பிஸ்டன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் டன் கிடச்சிரும் ஸோ ப்ரெஷர் எவ்வளவு 101.3 ஸோ ஸ்டார்டிங்கில் கிவன் எழுதியாச்சு 101.3 ப்ரெஷர் எழுதியாச்சு நெக்ஸ்ட் இன்டூ ஏரியா என்னது இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஸோ பை எழுதியாச்சு ரேடியஸ் ஸ்கொயர் வரணும் நம்மளுக்கு இங்கே கொடுத்தது டயாமீட்டர் தான் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.65 தான் கொடுத்துருக்காங்க பிஸ்டனோட டயாமீட்டர் அது ரேடியஸ்க்கு எப்படி மாற்றலாம் 0.65 the whole square by 2 square இப்படி தான் எழுதணும் இங்கே பை ஆர் ஸ்கொயர்னு வரணும் ஸோ ஆர் வந்து 0.65 by 2 ஸ்கொயர்னால மேலே ஸ்கொயர் கீழே ஸ்கொயர் அந்த 2 ஸ்கொயர் தான் நீங்கள் 4ன்னு போட்டிருக்கு நெக்ஸ்ட் லென்த் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த பிஸ்டனை மூவ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு 0.6 மீட்டர் ஸோ எல்பி ஸோ அதையும் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா 0.6 இப்போ கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.65 இன்ட்டு 0.65 வந்து 0.4225 இப்போ கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை கால்குலேட் பண்ணுங்கள் 101.3 இன்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லோ பட்டன் இருக்கும் பை அந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்ட்டு இதை டைப் பண்ணுங்கள் இன்ட்டு இதை டைப் பண்ணுங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சருக்கு டிவைடட் பை 4 போடுங்க இந்த ஆன்சர் வரும் 20.168 கிலோ ஜூல் இதை நம்ம கிலோ ஜூல்னு எடுத்துக்கலாம் டேரெக்டாகவே ஏன்னா இதில் தான் வந்து அந்த டார்க் இல்லையே டார்க் இருக்கும் போது மட்டும் நம்ம நியூட்டன் மீட்டர் அப்புறமா அந்த கிலோ ஜூலுக்கு மாற்றிடணும் உஷாராக இருக்கணும் பாசிட்டிவ் ஒர்க் டன் பை சிஸ்டம் ஸோ பிஸ்டன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒர்க்கு கொடுக்குது இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒர்க் இருக்குது இப்போ டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த சிஸ்டம் நெட்ஒர்க் என்னது ரெண்டு ஒர்க்கையும் ஆட் பண்ணுறது தான் நெட்ஒர்க் ஸோ W இஸ் ஈக்குவல் டு W1 வந்து ஒரு நெகட்டிவ் ஒர்க் ஸோ நம்ம அந்த ஆன்சரை வந்து நம்ம நெகட்டிவ் போட்டு தான் எழுதணும் -74.6128 ப்ளஸ் W2ஓட ஒர்க் எவ்வளோ இருக்குது 20.168 இது ஒரு பாசிட்டிவ் ஒர்க் ஸோ நம்ம ப்ளஸ் போட்டு எழுதணும் ஸோ இது கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா -54.4448 கிலோ ஜூல் தான் நம்மளுக்கு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த சிஸ்டம் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் So first page question adone given next second page so first work done second work done third page total work done in the problem easy உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் watch other episodes in the appropriate playlist Fuji Silver Academy strength success clarity வணக்கம்